இன்னைக்கு வந்து நாங்க தேன் கொண்டு வந்திருக்கோம். அது நல்ல தேனா இல்ல கலப்பட தேனான்னு கண்டுபிடிக்க போறோம். கலப்பட தேனா இருந்தா சக்கரை ஊத்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இதை செஞ்சு பார்க்கலாமா? இன்னைக்கு இது செய்ய தேவையான பொருள் வந்து தேன், தண்ணி, அதுக்கப்புறம் தீப்பெட்டி. தீப்பெட்டி எதுக்கு நான் ரெண்டாவதா சொல்றேன். ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கிறோம். அதுல இருக்க மருந்தோட தேனை மிக்ஸ் பண்ணும்போது அது கெட்ட தேனா இருந்துச்சுன்னா நமத்து போயிடும். அந்த மருந்து நல்ல தேனா இருந்துச்சுன்னா நமத்து போகாம பத்த வைக்கும் போது எரியும். இப்ப நான் இதை வந்து பொருத்தி காமிக்கிறேன். இப்போ இது எரிஞ்சு இது நல்லா தேனும். இப்போ வந்து இது வந்து கலப்பட தேனா இருந்தா நம்ம தீப்பெட்டி வச்சு பொருத்தும் போது வந்து அது எரிஞ்சிருக்காது. இது ஒரு சோதனை, நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இன்னொரு சோதனை, இந்த பேப்பரை வச்சு தேன் நல்ல தேனா கெட்ட தேனான்னு கண்டுபிடிக்க போறோம். இந்த பேப்பரோட நடுவுல தேனை வச்சு பின்னாடி பார்த்தா ஈரப்பதம் தெரிஞ்சா அது கலப்பட தேன். இப்ப நம்ம இதை பத்த வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இது பண்ணி பேப்பரை எரிச்சு பார்த்ததுல வந்து நல்லா எரிஞ்சு தேனும் சேர்ந்து. இதே இது கலப்பட தேனா இருந்தா எரியாது. கலப்பட தேனை வச்சு நாங்கள் இன்னொரு வீடியோ போடுறோம். இப்போ வந்து நம்ம தேன் எதுல இருந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? தேன் வந்து மலர்ல இருந்து கிடைக்குது. மலர்ல இருக்க தேனை வந்து தேடி குடிக்கும் போது மகரந்த சேர்க்கையும் மகரந்த தூளும் சேர்ந்து உள்ளக்க நொதித்தல் நடக்குது. அது வாமிட் பண்ணி இன்னொரு தேனிட்ட கொடுக்குது. அப்படியே 50 தேனிக்கிட்ட கொடுத்து கூட்டுக்கு கொண்டு போகுது. அந்த தேன் வந்து அப்படியே அந்த தேனி வந்து அந்த தேனை அப்படியே கூட்டில் வச்சுட்டு வெளியே வராது. அது வச்ச உடனே ஒரு 10 தேனிக்கிட்ட சுத்திய உட்காந்து ரெக்கை வேகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது 60 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உள்ள இருந்தாதான் அந்த நீர் வந்து இதாகி அது வந்து 60 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும் போது தான் நீர் ஃபுல்லா வெப்பமா போய் தேனிக்கு உணவு அந்த தேனை மலர்ல இருந்து தான் எடுக்குது. இப்போ மலரே இல்லாத காலத்துல தேனியெல்லாம் என்ன பண்ணும்? அதுக்கு வந்து நம்ம தான் செய்யணும். சர்க்கரையை வந்து தண்ணியில கரைச்சி அதுக்கு மேல ஒரு துணியை வச்சு மழை கெட்டி கவுத்து வச்சா அதுல இருந்து ஒரு சொட்டா வடியும் போது அது அதுவாகவே எடுத்து சாப்பிட்டுக்கும். அப்படி நம்ம பண்ணலைன்னா அது சாப்பாட்டுக்கு என்ன ஆகும்? இப்போ வந்து தேனி வந்து 2 வகை. ஒன்று இந்திய நாட்டு தேனி, இன்னொன்று இத்தாலி நாட்டோட தேனி. அது வந்து இந்திய நாட்டு தேனினா எங்க மலர் இருக்கோ அதுவே பறந்து போய் எடுத்து திரும்பி வராது. இதே இது இத்தாலி நாட்டு தேனினா தேனை தேடாது, அதுவே சுத்தி இருக்கிற இடத்துல தான் பார்க்கும். அப்படி தேன் இல்லைன்னா அங்கேயே இருந்து இறந்து போயிடும்.
இது இந்திய நாட்டு தேனீக்கும் இத்தாலி நாட்டு தேனீக்கும் என்னப்பா வித்தியாசம்? இந்திய நாட்டு தேனி மாசத்துக்கு 5 கிலோ தேன் தரும். ஆனா இத்தாலிய நாட்டு தேனி 35 கிலோல இருந்து 40 கிலோ வரைக்கும் தேன் தரும். இன்னைக்கு நாங்க தேன் மட்டும் இல்லாம தேனியை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.